गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம கருணாமூர்த்தியான பகவான் வைகுண்டவாசியினுடைய முக்கியமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு கிருஷ்ண குணங்களையும் கிருஷ்ணலீலையும் வர்ணித்தது ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம் கங்கா தீரத்தில் பரீட்சித் மகாராஜாவுக்கு பிரம்மனிஷ்டால் கங்கா பிரவாகம் போல வர்ணிச்சுன்னு வர. அதில் தசமஸ்கந்தத்தை முழுக்க முழுக்க கிருஷ்ணலீலைகள். அதில் ரொம்ப முக்கியமான லீலை பிரம்மமோகன லீலை. பிரம்மனிஷ்டால் இப்படி கிருஷ்ணலீலைகள்லாம் வர்ணிச்சுன்னு வரும்போது இந்த அகாசுர வதமானது நடந்தது. இது கிருஷ்ணன் குமார பருவத்தில் இருக்கும்போது, ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கும்போது நடந்த கதையை இவெல்லாம் அடுத்தது 1 வருஷம் பௌகண்டகம்னு சொல்லக்கூடிய 6வது வயசு வந்ததுக்கு அப்புறம் போய் 1 வருஷம்க்கு அப்புறம் போய் என்னென்ன லீலைகள் நடந்ததோ அன்னன்னைக்கு போய் சொல்லிடுவா. ஆனால் இந்த லீலையை மாத்திரம் 1 வருஷம்க்கு அப்புறம் போய் சொன்னா அப்படின்ன உடனே எப்படி அன்னன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன் 1 வருஷம்க்கு அப்புறம் போய் சொன்னா, இதுவும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்ட உடனே பிரம்மனிஷ்டால் அப்பப்போ கதை சொல்லிட்டு சுவானுபவத்துக்கு போயிடுவார் வளர்க்கு. அந்த சுவானுபவத்திலேருந்து அவரை மீட்டு கொண்டு வரத்துக்கு தான் பரீட்சித் மகாராஜா அற்புதமாக கேள்வி கேட்குறார். அதே மாதிரி இப்போ கேள்வி கேட்ட உடனே இவன் நல்லா ரசித்து ஆழ்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்குறான்னு சந்தோஷப்பட்டு தன்னுடைய சுவானுபவத்திலேருந்து இறங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பரீட்சித் மகாராஜாவை கொண்டாடி மேலே பிரம்மனிஷ்டால் இந்த கதையை ஆரம்பிக்கிறார். அது சொல்கிறதுக்கு முன்னாடி பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார், அப்பா இது ஒரு ரகசியமான கதை. இந்த கதை நடந்ததுன்னு பிருந்தாவனவாசிகளுக்கே தெரியாது. இன்னொன்று என்னன்னா, இப்படி ஒன்று நடந்தது பிரம்மமோகனில் நடந்ததுன்னு பிரம்மனிஷ்டால் சொல்லலைன்னா நமக்கு கூட தெரியாது. ரொம்ப ரகசியமான கதை. இது பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் மாத்திரம்தான் தெரியும், பலராம சுவாமிக்கு தெரியும். இது மாதிரி 3 பேருக்கு மாத்திரமா தெரிஞ்ச லீலை இது. இந்த லீலையை மேலே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட பரீட்சித் மகாராஜாவை பார்த்து பொதுவாக இந்த உபதேசம் பண்ணுறவா லோகத்தில் சாதாரண விஷயத்தை தான் எல்லாருக்கும் சொல்லுவா. ஆனால் தன்னுடைய முக்கியமான சிஷ்யர்கள், அந்தரங்கமான சிஷ்யர்களுக்கு நிறைய ரகசியமான விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பா. அதே போல நீ இவ்வளோ ஸ்ரத்தையாக கேட்கறதுனால என்னுடைய அந்தரங்க சிஷ்யனாக நீ ஆயிட்ட. அதனால இந்த ரகசியமான கதையை நான் சொல்றேன்னு அந்த பரீட்சித் மகாராஜா பகவத்குணம் கேட்டு கேட்டே சுகாச்சாரியாளுடைய மனசை வென்றாராம். அப்படி பரீட்சித் மகாராஜாவை பார்த்து சுகாச்சாரியால் மேலே நான் அவனுக்கு இந்த கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிரம்மமோகன லீலையை ஆரம்பிக்கிறார். எப்படியோ அந்த அகாசுரவதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தார்கள். நடந்து வந்ததுக்கப்புறம் பகவான் பார்த்தார், இங்கே சாப்பிடுவோம் நம்ம, இந்த இடம் ரொம்ப நன்னா இருக்கு, யமுனையும் நல்ல பிரவாகமாக ஓடுறா, இங்கே கண்ணுக்குட்டிகளுக்கு மேயறதுக்கும் நிறைய இடம் இருக்கு, அந்த கண்ணுக்குட்டிலாம் அந்த பக்கம் நன்னா மேய்ஞ்சின்னு இருக்கட்டும், நாம் இங்கேயே ஆகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்ன உடனே எல்லோருக்கும் சந்தோஷம். போராத்துக்கு பகவான் முதல் நாளே அவள்கிட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்கார், நாளைக்கு ஸ்பெஷல் டே. அதனால நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, அவாவா ஆற்றுல அவாவா அம்மா எது நன்னா சமைப்பாலும் அந்த பதார்த்தத்தை எடுத்துன்னு வரணும்னா அவாவா எடுத்துன்னு வந்திருக்காளாம். ஒவ்வொருத்தரும் அந்த பதார்த்தத்தை ஒவ்வொரு விதமாக கட்டி கொண்டு வந்திருக்கானா. சில பேர் பார்த்தா வாழை இலையில வச்சு கொண்டு வந்திருக்கான். சில பேர் மற்ற ஏதோ மரத்தில் இருக்கிற பெரிய பெரிய இலை அது நல்லா அலம்பி அதில் போட்டு கொடுத்துருக்காளாம் அம்மா கட்டி, அதில் இருக்குது. சில பேர் பெரிய பெரிய பூக்கள் இருக்கான், அந்த பூக்களை பிரித்து அதுலேருந்து இலையை உண்டாக்கி அதை ஒரு பாத்திரமாக ஆக்கி அதில் போட்டு ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கான். சில பேர் ஆகாரமே இல்லாமல் வெறும் இன்னைக்கு பழங்கள் தான், உனக்கு என்னால் முடியல, காரியம் இருக்குது ஆற்றுல இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சில அம்மா எல்லாம் பழங்கள் மாத்திரம் கொடுத்து விட்டுட்டாலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுத்தா அது எல்லாத்தையும் பகவான் இப்படி பகவான் நடுப்புற உக்காந்துட்டாலாம். அப்படி எல்லோரும் சுற்றி உக்காந்துட்டாலாம் கிருஷ்ணரோட சேர்ந்துண்டு. அப்படி உட்காந்துனோன்னா எல்லாரும் சிரித்து கொண்டு, டே உனக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கான் அவங்க அம்மா அப்படின்னு இங்கேருந்து பகவான் கேட்கறது. பகவான் உன்னை பார்த்து, உனக்கு உங்கள் அம்மா எப்பயுமே நல்லதாக தான் கொடுப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறதுன்ற மாதிரி இந்த ஸ்கூலில் இருக்கிற நண்பன்கள்லாம் பேசிப்பாலோனோ அந்த மாதிரி இந்த குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இவர் சாப்பாடத்தை அவர் சாப்பிட்றது, அவள் சாப்பிட்றத இவர் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பரம பாக்கியமாக இந்த கோப குழந்தைகளோடு உட்காந்து கொண்டு பகவான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சிரிப்பு மூட்டின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இப்படி சந்தோஷமாக சாப்பிட்றாலாம். இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லா பயிலும் கிருஷ்ணர்கிட்ட நான் தான் உன் பக்கத்தில் உட்காந்துப்பேன், நான் தான் உன் பக்கத்தில் உட்காந்துப்பேன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு சண்டை வந்துடுது. உடனே பகவான் பார்த்தார், இதெல்லாம் சரி வராது, எல்லாரும் எழுந்துக்கோங்க அப்படின்ட்டார்.
எழுந்துட்டு எல்லாரையும் ஒரு ரவுண்டா நிக்க சொல்லிட்டார். எல்லா பயிலும் ஒரு பெரிய ரவுண்டா நின்னான். நடுப்புற பகவான் நின்னுட்டார். இப்படி பகவான் நடுப்புற நின்னுட்டு, நான் வந்து எல்லார் பக்கத்துலயும் உட்காந்துருக்கேன். எப்படி எல்லார் பக்கத்துலயும் உட்காந்துருக்கேன்னு ஒரு பையன் கேட்டவுடனே, இதோ பாரு, யாருக்கிட்டேந்து நீ டிஸ்டன்ஸ் நீ வந்து கணக்கு பண்ணினாலும் ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன், இதுல யாருக்கும் சண்டை வராது அப்படின்னு பகவான் கெட்டிக்காரத்தனமா ஒரு ஆலோசனையை பண்ணார். எல்லோருக்கும் என்னன்னா ரொம்ப சந்தோஷமா, நம்ம பக்கத்துல பகவான் இல்லைன்னாலும் இந்த சீமாச்சு பக்கத்துல உட்காந்துக்கல, அது போதும் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகளுக்குள்ள இப்படி ஒரு சமாதானமாயி அவாவா இப்படி ஆகாரம் பண்ண ஆரம்பிச்சா, அதுக்குள்ளேயும் பகவான் வந்துட்டு அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லி பகவான் எல்லாரையும் சிரிப்பு மூட்டிண்டு சந்தோஷமாக பகவான் சாப்பிட்ற அழக பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அப்படியே ஒரு போட்டோ, அப்படியே ஒரு வீடியோ வர்ணிக்கிறது போல பிரம்மனிஷ்டால் தன்மயமாகி வர்ணிக்கிறார் இந்த பகவான் எப்படி சாப்பிட்டார் அப்படின்ற அழக. பிப்ரத்வேணு ஜடர பட்டயோ ஸ்ருங்கவேத்ரே ச கக்ஷே. எப்படி பகவான் சாப்பிட்டார்னு அற்புதமாக வர்ணிக்கிறார் பிப்ரத்வேனும் ஜடரபட்டயோகோன்னு. இந்த பிப்ரத்வேனும் ஜடரபட்டயோகோன்னு இந்த ஸ்லோகம் இருக்கே, மகான்கள்லாம் நித்தியபடி இந்த சமாராதனை நடக்கும்போது, இல்லை ராதா கல்யாணங்கள் நடக்கும்போது, பாகவத சப்தாகம் நடக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஆகாரம் பண்ணுவா. யஜ்ஞபுக்கு பாலகேலிகின்னு அப்பேற்பட்ட பகவான் சாப்பிட்டார்னு இது அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது முக்கியமான ஸ்லோகங்கள்ல ஒன்று பாகவதத்தில். விப்ரத்வேனும் ஜடரபட்டயோ, பகவான் மகா கெட்டிக்காரரா. எந்த காரியத்தை பண்ணினாலும் ரெண்டு பிரயோஜனம் இருக்கணும். அது வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு பின்னாடி யோசிக்க கூடாது. இப்போ பகவான் வந்து கையில புல்லாங்குழல் வச்சுருக்கார். அவர் இப்படி மாடு மேய்ச்சின்றே இருக்கும்போது அப்பப்போ அந்த ஏதாவது ஒரு மரத்தடியில சாய்ந்து கொண்டு அந்த வேணுவை தனக்கு தானே வாசிப்பாராம் சுவானுபவத்தோட. இப்படி அவர் கையில வேணுவாத்தியம் வச்சுருக்கார். பகவான் இப்படி புல்லாங்குழல் வச்சுருக்கான்னு உடனே எல்லா பயிலும் புல்லாங்குழல் வச்சுருக்கானா. இப்போ வந்து ஒரு இடத்துல போய் பகவான் வச்சானா இதான் சேஃப்டியான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயிலும் கொண்டு வந்து அங்கே வைப்பான். இப்படி வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொண்டு வந்து வச்சான்னா அது அப்புறம் தன்னுடைய புல்லாங்குழல் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கணும். அதனால இந்த மாதிரி அசட்டுத்தனம் படாதபடிக்கு பகவான் என்ன பண்ணினார்னா, பிப்ரத்வேனும் ஜடர பட்டயோகோ, என்ன பண்ணினார், அந்த புல்லாங்குழல் எடுத்து இடுப்புல வஸ்திரம் கட்டின்னு இருக்காரோன்னோ, அதை வந்து மேல் ஒரு வஸ்திரம் போட்டு இருக்காராம். அதை போட்டு இறுக்கி இடுப்பை கட்டி அந்த இடுப்புக்கும் அந்த வஸ்திரத்துக்கும் நடுப்புற இந்த புல்லாங்குழலை சொருகிட்டாராம். இது சொருகினதுக்கப்புறம் அடுத்தது ரெண்டு வஸ்து இருக்கு. ஒன்று என்னன்னா, எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்கறதுக்காக இந்த கொம்பு வாத்தியம், அடுத்தது மாடை ஓட்டின் போடுறதுக்கு சாட்ட கொம்பு. இது ரெண்டும் இருக்கு. இதுவும் எல்லா பயிலும் வச்சுருக்கானா கிருஷ்ணன் வச்சுருக்கான்றதுனால. அதனால எதுவும் அங்கங்கே வச்சா சரி வராதுன்றதுக்காக அதையும் என்ன பண்ணார்னா, அந்த சாட்ட கொம்பு இருக்கணும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு 2 அடிக்கு கம்பு இருக்கும், அதில் கயிறு இருக்கும். அந்த கயிறை வச்சுன்னு இப்படி இப்படி மாடை அந்த பக்கம் இந்த பக்கம் போடுற அந்த பசுமாடை இப்படி ஓட்டின்னு வரத்துக்கு சௌரியமாக இருக்கும். அவர் என்ன பண்ணார்னா, அந்த கயிறை அந்த கழியோடு சேர்ந்து சுற்றிட்டார். அதை கொம்பு வாத்தியத்துக்குள்ளே சொருகிட்டார். ஸ்ருங்கவேத்ரே ச கக்ஷே, அதை என்ன பண்ணினார்னா கைக்கு இடுக்கலை வச்சுட்டாராம். இப்போ கைக்கு இடுக்கலைன்னா என்ன, வலது கை இடுக்கலை வச்சுட்டாரான்னா, வலது கையில் இடுக்கலை வச்சுட்டு சாப்பிடும்போது இப்படி கிடுக்கிண்டே சாப்பிட்டா ஹிம்சையாக இருக்குன்றதுனால எந்த கை அசையாம இருக்குமோ அந்த இடது கைக்கு இடுப்புல வச்சுட்டாராம். ஸ்ருங்கவேத்ரே ச கக்ஷே வாமே பானு வாமே பானு மஸ்ருண கபலோ தத்பலானி அங்குலீஷு தத்பலானி அங்குலீஷு வாமே பானு மஸ்ருண கபலம். இடது கையில் யசோதம்மா கொடுத்த ஆகாரம். யசோதம்மா ஸ்பெஷலாக எது பண்ணுவான்னா, வாத்தில் ஸ்பெஷலே தயிர்ஞ்சாதம் தான். தயிர்ஞ்சாதம்னா இப்போ எல்லா ராத்துலையும் இருக்கிற தயிர்ஞ்சாதம், இதை கஞ்சி பதத்தில் சாதத்தை வெடித்து அதில் வந்து சும்மா இத்தினோண்டு தயிரை காமிச்சு, இத்தினோண்டு பாலை ஊற்றி, இத்தினோண்டு கொஞ்சம் மோரையும் ஊற்றி அதை அப்படியே கெட்டிமாக தொண்டை அடைக்கிறது போல் எப்படிலாம் தயிர்ஞ்சாதம் இருக்காதான் வாத்தில்.
அந்த சாதம் இருக்கும். அந்த சாதத்துக்கு மேல முழுக்க முழுக்க வெண்ணெய், ஏடு, பால், தயிர் ஏதோ சாஸ்திரத்துக்கு விட்டுருப்பா. ஏன்னா இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 மணி நேரம்க்கு அப்புறம் தான் அதை சாப்பிட போகிறது. அதுக்குள்ளே புளிச்சு போயிடக்கூடாதுன்னும். அதனால தயிர் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு தான் விட்டுருப்பா. அந்த தயிரும் பாலும் சேர்ந்துட்டு அந்த 4-5 மணி நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கணுன்றதுனால அப்படி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தயிரஞ்சாதத்தை பண்ணி, அந்த தயிரஞ்சாதத்துக்கு எவ்வளோ அற்புதமாக பண்ணினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஊறுகாய் இல்லைன்னா அந்த தயிரஞ்சாதம் வந்து ருச்சிக்காது. அந்த மாதிரி தத்பலானி அங்குலீஷுன்னு விதமாக 4-5 ஊறுகாய் கொடுத்துருக்காலாம். குழந்தை தொட்டுண்டு சாப்பிட்டோன்றதுக்காக யசோதம்மா ஆசையாக பண்ணி அமைச்சிருக்கா. இப்படி விதவிதமான ஊறுகாய் பண்ணி கொடுத்தான்னா, விதவிதமான பதார்த்தங்களை கொடுத்தோன்னா, அதை நன்னா சாப்பிட்றவன்ட்ட கொடுத்தாதான் அது வந்து அதுக்கு உள்ள மரியாதை. இது எத்தனை ஐட்டம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா இலையில பார்த்தா ஒரு 10-15 ஐட்டம் போட்டு வச்சிருப்பான். அந்த 10-15 ஐட்டம் தனித்தனியாக பண்ணி பரமாறுறது எதுக்கு? தனித்தனியாக நீ எடுத்து ருசிச்சு சாப்பிட்றதுக்கு தானே. சில அசாடு எல்லாத்தையும் பஞ்சகவ்யம் மாதிரி போட்டு பிசைஞ்சு தின்னுன்றப்பான். அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாலே நம்மளுக்கு பெரட்டின்னு வாந்தி வரும். அப்படி சாப்பிட்டுன்னு இருப்பான் சில பேர். ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணினது தனித்தனியாக ருசிச்சு சாப்பிட்றதுக்கு தானே, எல்லாத்தையும் ஏண்டா அப்படி பஞ்சகவ்யம் மாதிரி கலந்து சாப்பிட்ற அப்படின்னா, அதுக்கு வேதாந்தம் சொல்லுவான், இந்த கழுத்துக்கு கீழே எல்லாமே ஒன்னாதானே ஆக போகிறது, என்ன ஆறுதுன்னே தெரியாது, அதனால எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றேன்னு பெரிய பிராக்யம் மாதிரி பேசுவான். கழுத்துக்கு கீழே எல்லாம் ஒன்று போகிறதுன்னா அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தெரியாது ஒரு பெரிய அண்டால பாயசம், தயிர் பச்சடி, குழம்பு, ரசம், கறி எல்லாத்தையும் போட்டு ஒரே இதில் கலரி பொங்கல் மாதிரி கொண்டு வந்து வச்சிடலாம்ல அவனுக்கு. இந்த மாதிரி உள்ள அவனுக்கு அதை தனித்தனியாக ருசித்து சாப்பிடணுன்றதுனால தானே தனித்தனியாக பண்ணுறான். அப்போ தனித்தனியாக சாப்பிட்டா தான் தெரியும். இந்த மாதிரி வேதாந்தம் பேசின்னு வரவெல்லாம் உதைக்கணும். இப்படி இருந்து கொண்டு பாக்கி எல்லா விவகாரங்களும் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா பொதுவாக எல்லா ரசத்தையும் அனுபவிக்க தெரியணும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அது ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் எதுவுமே பிடிக்காது, சர்வம் பிரம்மமயம்னு அது ஒரு நிலை, அது தானாக வரணும். நீயா ஸ்வீகாரம் பண்ணிட்டு எனக்கு அந்த நிலை வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீ வந்து ரசிக்க தெரிஞ்சாதான். பெரியவாலாம் என்ன சொல்லுவான்னா, கிருஷ்ண ரசம்னு ஒரு ரசம் இருக்கு, அந்த பக்தி ரசத்தையும் உனக்கு அனுபவிக்கணும்னா இது அனுபவிக்க தெரியணும்டா. எல்லாம் பஞ்சகவ்யம்னு உட்காந்துட்டு இப்படியே இருந்துட்டேன்னா அப்போ கிருஷ்ண ரசம் பக்தி ரசத்தை எப்படி அனுபவிப்ப? அதனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது போல பெரியவா சொல்லுவா. இந்த மாதிரி யசோதம்மா விதவிதமான ஊறுகாய் கொடுத்துருக்காலாம். தத்பலானி அங்குலீஷு, அத ஒவ்வொரு கை விரலுக்கு இடுக்கல வச்சுருக்காராம். மாவிடு, நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், இப்படி ஒவ்வொரு ஊறுகாய் கொடுத்துருக்காலாம். ஒவ்வொரு ஊறுகாயும் ஒவ்வொரு இடுக்கில் வச்சுருக்காராம். அழகாக மாவடு எடுத்து கடிச்சிட்டு எந்த இடத்துல எடுத்தாரோ அந்த இடத்துல திரும்ப வச்சுருவாராம். அடுத்து நார்த்தங்காய் எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு அது எந்த இடத்துல அந்த இடத்துல வச்சுருவாராம். ஆவக்காய் எடுத்து கடிச்சிட்டு அது எந்த எடுக்கணுமோ அந்த இடத்துல அழகாக வச்சுருவாராம். இப்படி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே நம்மளுடைய நாட்களில் பாதி நேரம் சேவ் ஆகிடும். நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காம அதுக்கு தேடுறதுலையே பாதி நேரம் நம்மளுக்கு போயிடுறது. அதை பகவான் சொல்லி தராராம் இங்கே, எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும். எங்கே மாவடு எடுத்தாரோ திரும்பி மாவடு வேற விரலில் வைக்க மாட்டார், அதே விரலில் தான் இருப்பார். ஒரு சின்ன விஷயத்தை கூட அழகாக ஒரு யோகம் போல பர்ஃபெக்டாக பண்ணுவாராம் கிருஷ்ணர். தத்பலானி அங்குலீஷு, இப்படி அந்த ஊறுகாலாம் வச்சுன்னு சாப்பிட்றாரா. இங்கே என்னன்னா நல்ல உச்சி வெயில், அந்த வெயிலில் வந்து மேலேந்து அந்த மரத்தடியில் சாப்பிடும்போது மரத்துக்கு இடுக்கில் ஒரு 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் சைஸில் அந்த சூரிய கிரணமானது நேராக வந்து அவர் கையில் இருக்கிற சாதத்தில் படுறது. அதில் பட்டு என்ன ஆகுதுன்னா அதில் நிறைய வெண்ணெய் போட்டு கலந்துருக்காளா. அந்த உஷ்டம் தாங்காமல் வெண்ணெய் லைட்டாக 2 சொட்டு கீழே சிந்தறதான் பகவானுடைய கையிலேருந்து. அப்பன்னா எவ்வளோ குவாலிட்டியான தயிரிஞ்சாதமாக இருக்கும் பாருங்க. ஆசையாக யசோதம்மா பண்ணி கொடுத்துருக்கா கிருஷ்ணர் சாப்பிட்ணுன்னு. அப்படி ஒரு தயிரஞ்சாதத்தை பார்த்தான் ஒரு நேராக வந்தான். அந்த தயிரஞ்சாதத்தை பிடுங்கி தன் கையில் வச்சுட்டு தன் கையில் கஞ்சி பதத்தில் இருக்கிற தயிரஞ்சாதத்தை கொடுத்து இதை நீ சாப்பிடு அப்படின்ட்டான் பகவான் கிட்ட.
பகவான் இப்படி பார்க்குறார். என்ன பார்க்குற? நித்தியபடி நீ இந்த தயிர் சாதம் தானே உங்கள் அம்மா பண்ணித்தர ஆசையா? எங்கள் அம்மா பாரு தலையெழுத்தேன்னு போனா போகிறதுன்னு தின்னா தின்னு திங்காட்ட போன்னு இந்த மாதிரி ஒரு தயிர் சாதத்தை கொடுத்துருக்கா. இதுதான் என்னுடைய தலையெழுத்து. இன்னைக்கு நீ இதை சாப்பிடு, நான் இதை சாப்பிட்றேன், உன்னோடதை சாப்பிட்றேன்னு வாங்கி அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். உடனே பகவானும் எதுவும் மூஞ்ச சுழிச்சு காட்டுறபடிக்கு எப்பேற்பட்ட பிரபு அதை சாப்பிட்டார்னா யஜ்ஞபுக்கு பாலகேலிகின்னு எந்த பிரபு பரம பவித்திரமாக எல்லோரும் ஆச்சாரத்தோடு இருந்து கொண்டு சர்வஸ்வமும் தியாகம் பண்ணி ரிக்வேதத்தினால கூப்பிட்டு எஜுர்வேதத்தினால ஹவிர்பாகம் கொடுத்து சாமவேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி பரம பவித்திரமாக மந்திரத்தினால சுத்தி பண்ணி எந்த பிரபுவுக்கு யாகத்துல ஹவிர்பாகத்தை கொடுத்து பகவானை கூப்பிடுறாலோ அப்பேற்பட்ட பிரபு யாகத்துல சாப்பிடக்கூடிய பிரபு இந்த பையனுடைய எச்சல் மிச்சத்தை சாப்பிட்டாராம். யஜ்ஞபுக்கு பாலகேலிஹி. அப்படி யஜ்ஞத்துல சாப்பிடக்கூடிய பிரபு இந்த குழந்தைகளுக்கு நடுப்புற நின்று கொண்டு திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுஹ்ருதா ஹாசயில் நர்மபிஸ்வை ஸ்வர்கே லோகே மிஷதி முபுஜே யஜ்ஞபுக் பாலகேலிஹி. சாப்பிடும்போது உம்னா மூஞ்சி வச்சுன்னு எதை தின்னோம் என்ன தின்னோன்னு தெரியாமல் ஃபோனை பார்த்துன்னு டிவியை பார்த்துட்டு நல்லா ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு மோருஞ்சாதம் சாப்பிட போது திருப்பி சாதத்தை ஒதுக்கிப்பான். இன்னும் இப்போ தான் ரசம் சாப்பிட்டு ஒதுக்கிறேனே, ரசம் சாப்பிட்டுட்டேனா சரி மோரை கொண்டு வந்து கொட்டு அப்படின்வான். இப்படி என்ன திங்குறோன்னு தெரியாமல் சாப்பிட்றது என்ன பிரயோஜனம்? சாப்பிட்றதே எதுக்கு? நிம்மதியாக இதை தான் சாப்பிட்றோன்னு தெரிஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கு தானே. அதனால சாப்பிடும்போது எந்த சிந்தனையும் இல்லாதபடிக்கு எல்லோரையும் சிரிக்க வைத்து கொண்டு சிரித்து கொண்டு அப்படி சந்தோஷமாக அந்த குழந்தைகளோட சாப்பிட்றாரா. இப்படி இந்த சாப்பிட்றத பார்த்து சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவர்கள், அதுக்கு மேலே இருக்கிற பிரம்மா பரியந்தம் இவாள்லாம் இப்படி இருக்கிறத பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, பகவான் இப்படி லீலை பண்ணுறாளேன்னு, இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கான். என்னென்னா இதெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியாமல் என்னத்தை பிரம்ம பதவி, என்னத்தை இந்திர பதவி, என்னத்தை தேவனாக இருந்த என்ன பிரயோஜனம்னு எல்லோரும் ஒரு பக்கம் வருத்தமும் படுறாளாம். இப்படி இந்த குழந்தைகள்லாம் சாப்பிட்றாளோனோ பிரம்மதேவனுக்கு தாங்கலையா. என்னடா இது கொள்ளை அடிச்சுன்னு போகிறது, எப்பேற்பட்ட பிரபு இவர், இவரை பார்க்கறதுக்கு தேவ வருஷத்தில் 100 வருஷம் தபஸ் பண்ணி அப்படி தபஸ் பண்ணி அப்புறம் பார்த்தா ஏதோ தூரக்க இருந்து ரூபத்தை காமிச்சிட்டு ஜெகத் சிருஷ்டியை பண்ணுன்னு கிளம்பிட்டார். இங்கே என்னடான்னா அந்த பிரபு உக்காந்துட்டு அவன் தோல்ல கை போடுறது, அவன் சாப்பிட்ட மிச்சத்தை இவர் சாப்பிட்றார், இவன் சாப்பிட்ட மிச்சத்தை அவன்கிட்ட கொடுக்குறார், தோல்ல கை போட்டுண்டு வாடா போடாங்கிறது இப்படி பேசின்னு சுத்தராலேன்னு சொல்லிட்டு பிரம்மா கொஞ்சம் அசூய போட்டுட்டாராம். அசூயப்பட்டு அகாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஒரு லீலை, சகடாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஒரு லீலை, வாளுக்குன்னு சொல்லிட்டு இத்தனை பேருக்காக ஒரு லீலை பண்ண பிரபு நான் தானே முதல் குழந்தை அவருக்கு, அவர் தான் நான் தானே முதல் புத்திரன், இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன தானே உண்டாக்கினார், அதனால ஸ்பெஷலாக எனக்காக ஒரு லீலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு திருஷ்டுவா அகாசுர மோக்ஷனம் பிராப்தா பரம் விஸ்மயம் திருஷ்டும் மஞ்சு மகித்வம் அந்நதபி தத் வத்சானிதோ வத்சபானன்னு யாராருக்கோ லீலை பண்ணது போராது, எனக்காக ஒரு லீலை பண்ணணும்ன்றதுனால தான் பகவானை மோகிக்க வைக்கணும்னு தான் ஒரு காரியத்தை பண்ணுறார், தானே பின்னாடி மோகிச்சு போகிறார் அப்படின்றது தான் இது பிரம்ம மோகன லீலை அப்படின்னு பெயர். இப்படி நினைத்த பிரம்மா என்ன பண்ணுறாருனா நேராக அங்கே வரார். இவெல்லாம் இங்கே சாப்பிட்டுன்னு இருக்காளோன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி கண்ணுக்குட்டிலாம் மேய்ஞ்சின்னு இருக்கு. அதுதான் பகவான் சொன்னார், இங்கே நிறைய புல் இருக்கு, அது பாட்டுக்கு மேய்ஞ்சின்னு இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரோன்னு. நிறைய கண்ணுக்குட்டி மேய்ஞ்சின்னு இருக்கு. திடீர்னு ஒரு பையன் அங்கேருந்து பார்த்துட்டே கண்ணுக்குட்டி எதுவுமே காணோண்டா, இங்கே இப்படிதான் மேய்ஞ்சின்னு இருந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்ன உடனே கிருஷ்ணர் எட்டி பார்க்குறாரு. ஆமாம், ஒரு கண்ணுக்குட்டினா ஒரு கண்ணுக்குட்டியும் காணோம். உடனே எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டான். எங்கள் அம்மா கண்ணுக்குட்டி இல்லாமல் ஆற்றுக்கு போனால் அவ்வளோதான், என்ன ஆற்றுக்கு விட மாட்டா கிருஷ்ணா, நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்டு இன்னும் கை அலம்பலை, ஒரு கையில் ஆகாரம் இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் ஆகாரம் இருக்குது, முக்கால்வாசி சாப்பிட்டுட்ட, ஒரு 20% ஆகாரம் இருக்குது, இன்னொரு கையில் பார்த்தேன்னா அந்த ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்றதுக்காக கையில் வச்சுன்னு இருக்கார். இந்த கண்ணுக்குட்டியை காணும்ன உடனே பகவானுக்கும் பதட்டம் ஆன உடனே இருங்கோ கவலைப்படாதீங்கோ, நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருங்கோ எங்கேயும் போயிடாதீங்கோன்னு சொல்லிட்டு பகவான் இப்படி தேடுறதுக்காக அப்படி கிளம்புறார். அப்படி பகவான் இப்படி கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா பிரம்மதேவன் தன்னுடைய
தன்னுடைய மாயா சக்தினால இங்க இருக்கிற இந்த குழந்தைகளையும் தூக்கின்னு போயிட்டார். அங்க கண்ணுக்குட்டி காணாம போனதுக்கு காரணம் பிரம்மதேவர் தான். ஏற்கனவே கண்ணுக்குட்டிலாம் எடுத்துன்னு போய் தன் லோகத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வச்சுட்டார் கண்ணுக்குட்டி எல்லாம். இப்ப இந்த குழந்தைகளையும் எடுத்துன்னு போய் அதே இடத்துல வச்சுட்டார். அவளுக்கு எதுவும் தெரியாதபடிக்கு தன் மாயா சக்தினால அப்படி தெரியாதபடி பண்ணிட்டார். இப்படி பகவான் இப்படி தேடின்னு வரார். இங்க வந்து பார்த்தா குழந்தைகளையும் காணும். என்னடா கண்ணுக்குட்டியும் காணும், குழந்தைகளையும் காணும், என்ன நடக்கிறதுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கும்போது தான் இது பிரம்மாவனுடைய வேலை அப்படின்னு தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்ட உடனே இப்போ சாதாரணமாக இருக்கிறவன் தான் என்ன பண்ணும், பிரம்மதேவரை குறித்து தபஸ் பண்ணி அவர் வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தை குட்டி எல்லாம் கொடுப்பா, நான் எடுத்துன்னு போய் பிருந்தாவனத்துக்கு போய் அவள்கிட்டலாம் ஒப்படைக்கணும், அவள் அம்மா எல்லாம் என்ன நம்பி தான் அமிச்சிருக்கா, மாடெல்லாம் ஏங்கும் இந்த கண்ணுக்குட்டி எப்போ வருதுன்னு சொல்லிட்டு அதனால பிரம்மதேவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கிட்டேருந்து வாங்கிப்பான். இது சாதாரண மனுஷனா இருந்தா. இவர் சர்வேஸ்வரன் வைகுண்டவாசி பிரம்மதேவர்கிட்ட போய் கெஞ்சணும்ன்ற அவசியம் என்ன? பகவான் என்னதான் பண்றார் அப்படின்னு பார்ப்போம்னு பிரம்மதேவர் பார்த்துட்டே இருக்கும்போது சாயந்திரம் அவர் திரும்புற சமயம் வந்ததா. சாதாரணமா அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தார். அவர் நடந்து வந்துட்டே இருக்கும்போது இந்த கோகுலத்தினுடைய எல்லை வரும்போது என்னாச்சுன்னா, யாவத் வத்சப வத்சகால்பகவபுகு யாவத் கராங்கிரியாதிக்கும் யாவத் எஷ்டி விஷான வேணு தலசி யாவத் விபூஷாம்பரம்னு எத்தனை குழந்தைகள் இருக்காலோ அத்தனை குழந்தைகளாக மாறுறார். எத்தனை கண்ணுக்குட்டி இருக்கோ அத்தனை கண்ணுக்குட்டியாக மாறுறார். எத்தனை குழந்தைகளோ அத்தனை குழந்தையும். இதுல செகப்பா ஒருத்தர் இருக்கான், கருப்பா ஒருத்தர் இருக்கான், இதுல முரடனா ஒருத்தர் இருக்கான், சாதுவா ஒருத்தர் இருக்கான், இதுல கொஞ்சம் எப்பயுமே சிரிச்சுட்டே ஒருத்தன் இருப்பான், எப்பயுமே வந்து கொஞ்சம் சோகமாகவே இருப்பான். சில பேர் வந்து கோமணம் கட்டின்னு இருக்கான், சில பேர் டிராயர் போட்டுன்னு இருக்கான், சில பேர் ஒன்றுமே இல்லாமல் வரான், சில பேர் அரணா கயிறு போட்டுன்னு இருக்கான், சில பேர் அரணா கயிறு கூட இல்லை, சில பேர் பார்த்தா அழகாக கிளாஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு தலப்பாகெல்லாம் கட்டின்னு வரான், சில பேர் கையில் இந்த சாட்டை கொம்பு வச்சுட்டு இருக்கான், சில பேர் கொம்பு வாத்தியம் வச்சுட்டு இருக்கான், சில பேர் வேணு வாத்தியம் வச்சுட்டு இருக்கான், சில பேர் இழுத்து இழுத்து நடப்பான், சில பேர் எப்பயுமே ஓடியே நடப்பான், சில பேர் சோம்பேறித்தனமாக மெதுவாக நடந்து வரான், சில பேர் வந்து எப்பயுமே ஆசையாக இருப்பான், சில பேர் உருன்னு இருப்பான்னு இப்படி அந்த குழந்தைகளுடைய குணாதிசயத்தோட சேர்ந்து மாறிட்டாராம் பகவான். அவ கையில வச்சிருக்கிற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து. இங்க கண்ணுக்குட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த கண்ணுக்குட்டியும் இப்படிதான். சில கண்ணுக்குட்டி பார்த்தா கருப்பா இருக்கு, சில கண்ணுக்குட்டி சிகப்பா இருக்கு, சிலது ரெண்டும் கலந்து இருக்கு, சில கண்ணுக்குட்டியினுடைய வால் பாதி வாலி தான் இருக்கு, சில கண்ணுக்குட்டிக்கு வாலே இல்லை, சில கண்ணுக்குட்டி பார்த்தா 4 கால் இருந்தாலும் இழுத்து இழுத்து நடக்கிறது, சில கண்ணுக்குட்டி நல்ல ஸ்பீடாக ஓடக்கூடியது, சில கண்ணுக்குட்டி துஷ்டமாக இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, சில கண்ணுக்குட்டி சாதுவாக இருக்கிற கண்ணுக்குட்டின்னு அதனுடைய சுபாவங்கள். அது சில கண்ணுக்குட்டியினுடைய கழுத்தில் பார்த்தா மணி இருக்குது, சில கண்ணுக்குட்டியில் கழுத்தில் பார்த்தா வெறும் கயர் மாத்திரம்தான் இருக்குது. இந்த மாதிரி அந்தந்த பொருட்கள், அந்தந்த பதார்த்தங்கள், அந்தந்த சுபாவங்கள், அந்தந்த கண்ணுக்குட்டி குழந்தையாகவே பகவான் மாறிட்டாராம். அப்படியே மாறி என்ன பண்றாருன்னா உள்ள வராராம். அந்த பிருந்தாவனத்துக்குள்ள வரும்போது என்ன ஆச்சரியம்னா, அந்தந்த கண்ணுக்குட்டியே அந்தந்த கொட்டாய்க்குள்ள போய் அந்தந்த குழந்தைகள் கட்டுறாளா. இங்க பகவான் பிரம்மனிஷ்டால என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணராகிற பையன் கிருஷ்ணராகிற கயத்தை வச்சுண்டு கிருஷ்ணராகிய கண்ணுக்குட்டிய அந்த கோசாலையில போய் கட்டினான்னு. சர்வம் கிருஷ்ணமயம் தான், அங்க இருக்கிறது எல்லாம் கிருஷ்ணன் தான். ஏன்னா அது உண்மையான கண்ணுக்குட்டி. குழந்தைகள்லாம் பிரம்மதேவனுடைய மாயினால பிரம்மலோகம் பக்கத்துல இருக்கா. இங்க கிருஷ்ணரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கொண்டு வந்தா ஆச்சரியமாக கிருஷ்ணரே தன்னை கட்டிக்கிறது போல இப்படி அந்த கொட்டாயில கொண்டு வந்து கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஸ்வரன் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை பிரம்மதேவனே பார்த்து ஆச்சரியப்படுறார். இவ்வாறு பகவான் தன் மாயினால சர்வஸ்வமும் தன் சொரூபத்தையாக தன் சொரூபத்தினாலேயே இந்த குழந்தைகளாக மாத்தி இப்படி பகவான் இருந்துட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த கண்ணுக்குட்டி மேய்ச்சிண்டு இந்த கோவர்தனத்துக்கிட்ட கீழே வந்து மேய்ச்சின்னு வந்துட்டு இருக்கா. கோவர்தன மலை கிட்ட, அந்த மலைக்கு மேல இந்த பசுமாடையெல்லாம் மேய்ச்சிண்டு கோபர்கள் இருக்கா. இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பசுமாடெல்லாம் இருக்கணும், அந்த பசுமாடுக்கு இன்னொரு கண்ணு வேற பிறந்திருக்கு. இந்த கண்ணுக்குட்டி வந்து முன்னாடி பிறந்த கண்ணுக்குட்டி, இதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. பொதுவாக பசுமாடு என்ன பண்ணணும்னா, பிறந்த கண்ணுக்கு தான் அதனோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், அட்டென்ஷன் கொடுக்கும். 2 வருஷம் முன்னாடி பிறந்த கண்ணுக்குட்டினா அது யாரும் இது யாருன்னு இருக்க ஆரம்பிச்சிடும். அது சாப்பிட ஆரம்பிச்சோடனே அது தன்னுடைய காரியத்தை பார்த்துன்னு போயிடும். அப்படி இருக்கும்போது இது வந்து இப்போ போட்ட கண்ணுக்குட்டி ஒன்று அது கூட இருக்கு, அதை விட்டுடுத்து இந்த கண்ணுக்குட்டிலாம் இப்படி கிராஸ் ஆகுதுன்னு உடனே 4 கால் பாய்ச்சல்ல அந்த மலைக்கு மேலேருந்து இந்த மாடெல்லாம் ஓடி வருது.
இந்த கோபர்கள்லாம் தடுத்து பார்க்குறான், அவளால் தடுக்கவே முடியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மாடு ஓடி வந்து நேராக வந்து இந்த கன்னுக்குட்டியை உச்சி முகர்ந்து பார்த்து அந்த கன்னுக்குட்டியை நக்கி கொடுத்து அந்த கன்னுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதான். 1.5 வயசு 2 வயசு ஆன கன்னுக்குட்டிக்கு. இப்படி இது நடக்கிறது. உடனே அந்த கோபர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். இங்க வந்து நாங்க மாடு மேய்ச்சல் இருக்கோம், இந்த சமயத்திலயா அந்த கன்னுக்குட்டி இங்க அழிச்சுன்னு வருவேன்னு சொல்லிட்டு இந்த கோப குழந்தைகள் எல்லாம் திட்டணும்னு அவ மேலேந்து விறுவிறுன்னு வரா. திட்டணும்னு வந்தவர்கள் என்ன பண்றான்னா, அந்த குழந்தைகளே என்னடா இவ்வளோ நன்னா இருக்க, இவ்வளோ மணியா இருக்கேன்னு சொல்லிட்டு மடியில போட்டுன்னு கொஞ்ச ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி பண்ண சமயத்துல குழந்தைல யாராவது திட்டாம கொஞ்சுவாலோ? இந்த 2 விஷயமும் வந்து உலகத்துக்கு வத்திரேகமா நடக்கிறத பலராம சுவாமி பார்த்தார். முதல்ல வந்து மாடு தன் பிறந்த கன்னுக்குட்டியை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி பிறந்த கன்னுக்குட்டிகிட்டே வந்தது. இவாளை திட்டணும் அந்த கோபர்கள் மடியில போட்டுன்னு இந்த கோப குழந்தைகளை கொஞ்சரா. இதுக்கு என்ன காரணம் கிருஷ்ணா, புரியவே இல்லை, என்ன நடக்கிறது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்ட உடனே பலராம சுவாமியை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், இப்ப பாருங்கோ அப்படின்னா. பார்த்தா என்னன்னா அங்க ஆச்சரியம், அங்க இருக்கிறது அத்தனையும் கோப குழந்தைகள் கண்ணுக்குட்டின்னு தானே எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. இப்ப சர்வமும் கிருஷ்ணனாக காட்சி கொடுக்கறதா பலராம சுவாமி பார்க்கும்போது. அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணனாக பார்த்த உடனே கிருஷ்ணரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, என்னது இது, நானும் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கே தெரியாதுன்னா நீங்க அன்னைக்கு வரல, அன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு அப்படின்ன உடனே கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிய போறது, இன்னொரு 5-6 நாள் தான் இருக்கு அப்படின்னு பலராம சுவாமிக்கே சொல்லாதபடிக்கு கிட்டத்தட்ட 360 நாள் வந்து பகவான் இப்படி அந்த பிரம்மதேவர் எடுத்துன்னு போனாரோன்னோ அன்னிலேருந்து 360 நாள் எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிய போகிறது. அது பரியந்தம் இப்படியே டெய்லி காட்டுக்கு மேய்ச்செண்டு காட்டில் போய் கண்ணுக்குட்டியை மேய்ச்செண்டு வந்துட்டு இருக்காராம். 1 வருஷமா இப்படி தான் இருக்கு அப்படின்னு பலராம சுவாமிகிட்ட சொல்றார். அப்படியா, இது எப்போ என்னைக்கு இதுக்கு முடிவு காலம் அப்படின்ன உடனே அதுக்கு முடிவு காலம் வரப்போகிறது, கூடிய சீக்கிரத்திலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமிகிட்ட சொல்லிட்டு எப்பயும் போல இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ச்சின்னு போறாராம். இது பலராம சுவாமிக்கும் கிருஷ்ணருக்கும் ஒண்டி தான் தெரியும், மேலே பிரம்மதேவனுக்கும் தெரிய போகிறது. இது மாதிரி மேய்ச்சன்னு எப்பயும் போல காட்டுக்கு வந்துட்டார். இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிரம்மதேவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னடா இது வந்து இங்க பார்த்தாலும் குழந்தைகள் இருக்கா, அங்க பார்த்தாலும் குழந்தைகள் இருக்கா, இதுல எது உண்மை? நாம எப்படி மாயாவியோ அப்படி பகவானும் மாயாவி தானே, அவர் அங்கே நீங்க அழிச்சுன்னு வந்துட்டாரா, இல்லை இது எப்படி நடக்கிறதுன்னு பிரம்மதேவரால் நம்பவே முடியல. அதனால மேலே கீழியும் போயிட்டு வர. இதுல ஒரு வேடிக்கையான ஒரு கதையும் பெரியவாள்லாம் சொல்லுவா. இது பாகவதத்தில் உள்ள சரித்திரம் கிடையாது, ஆனால் பெரியவாள்லாம் சொல்லக்கூடிய கதை. எப்படி பகவானை ஏமாத்தணும்னு வஞ்சனை பண்ணி இவர் இந்த குழந்தைகள் எல்லாம் போய் பிரம்மலோகத்தில் வச்சாரோ, இப்படி போயிட்டு இவர் பார்த்துன்னு வராராம் 2-3 தடவை. இவருக்கு எது உண்மைன்னு தெரியல. அப்படின் போது இவர் ஒரு தடவை இந்த குழந்தைகளை பாட்டு பிரம்மலோகத்துக்கு போகும்போது பகவான் என்ன பண்ணார்னா பிரம்மாவுடைய வேஷத்தை போட்டு பிரம்மலோகத்துக்கு போறாராம். என்னையா நீ ஏமாத்துற, உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அந்த லோகத்துக்கு போய் பிரம்மா வந்து பிரம்மாவோட ரூபத்திலேயே பகவான் போறார். இப்படி போயிட்டு வாசல்ல இருக்கிற காவலாளிகள்லாம் இவர் காத்தாலேருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னு அவன் செக்யூரிட்டி எல்லாம் எழுந்து ஒரு தடவை எழுந்து உட்காரான், சல்யூட் அடிக்கிறான், எழுந்து உட்காரான், சல்யூட் அடிக்கிறான். இவர் பார்த்தா எழுந்துக்கணும் ஒன்றும், நீ வந்து சல்யூட் வச்சதெல்லாம் போதும், பூலோகத்தில் ஒரு அசுரன் கிட்ட சண்டை போட்டுட்டு வரேன், அவன் வந்து அசுரன் மாதிரிலாம் இருக்க மாட்டான், என்ன மாதிரியே இருப்பான், அதனால மேலே அவன் என்னை துரத்தின்னு வரான், அவன் வந்த உடனே இவன் அவன்னு பார்க்காத அவனு தர்ம அடி போட்டுரு அப்படின்வான். அவன் என்ன மாதிரியே இருக்கிறதுனால அவன் அதையும் சொல்லுவான், உங்களை ஏமாத்துவான், நான் தாண்டா பிரம்மான்னு, அதையும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் ரூபத்தில் பகவான் இருக்காரோனா அவர் உள்ளே போய் ஒரு சேரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். இங்கே உண்மையான பிரம்மா 4 தலையும் மாற்றி சொரிஞ்சுட்டு அவர் உள்ளே வராராம். இது எது உண்மைன்னே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அந்த காவலாளிகள்லாம் குபீர்னு பாஞ்சான், தர்ம அடி போட்டானா பிரம்மதேவரை. எதுக்குடா என்ன அடிக்கிறேன்னா, இல்லை எங்கள் முதலாளி அடிக்க சொன்னான்னா, நான் தாண்டா உங்கள் பிரம்மதேவர் முதலாளி, நான் தாண்டா பிரம்மதேவர்னோடனே, இல்லை இப்படியே எங்கள் முதலாளி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அடி, நல்ல தர்ம அடி போட்டு, யாரா அவங்க முதலாளி எங்கே இருக்கான்னொடனே இதோ உட்காந்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு காண்பிச்சா அங்கே யாருமே இல்லை. உடனே அது பகவானுடைய வேலைன்னு தெரிந்து கொண்டு நாம் அவரை ஏமாத்தினதுனால இப்படி நம்மளை பரிவப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் நினைக்கிறார்னு இது கர்ணாகர்ணிக்கா வந்த கதை. இந்த ஸ்லோக பிரமாணம் பாகவதத்தில் இல்லை. இப்படிலாம் நடந்த உடனே அவர் மேலேந்து இறங்கி வந்து பார்க்குறார்.
நம்மள்கிட்ட இருக்கிற குழந்தைகளும் பசுக்களும் இங்க உள்ளதுதான் உண்மைதான். இங்க பகவான் இங்க இருக்கிறது முழுக்க இது ஏதோ மாயா சிருஷ்டினாலதான் இருக்குன்னு நேரா வந்து பார்த்தா இங்க பகவான் இல்லை. அந்த சமயத்துல இந்த கண்ணுக்குட்டியும் குழந்தைகளையும் பார்க்கும்போது என்ன ஆச்சரியம்னா, எப்படி பலராம சுவாமிக்கு சர்வஸ்வமும் கிருஷ்ணரா தரிசனம் கொடுத்ததோ அதே மாதிரி பிரம்மதேவன் பார்க்கும்போது வைகுண்ட ரூபத்துல சதுர்புஜத்தோட அந்த குழந்தைகளும் அந்த கண்ணுக்குட்டியும் சர்வம் பகவன்மயமாக ஒரு காட்சி அந்த பிருந்தாவனத்துல பிரம்மதேவனுக்கு. இப்பேற்பட்ட பகவத் அனுபவம், இந்த பகவத் சாட்சா்காரம், இந்த ரூபத்தை, இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை முதல் தடவை பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் வந்தாரோனோ அப்ப அனுபவிச்சாராம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அனுபவம் இந்த சமயத்துல ஆன உடனே ரோமாஞ்சம் ஏற்பட்டு, ஆஹா என்ன ஒரு ஸ்வரூபம், அன்னைக்கு அனுபவிச்சது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பரம சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைகள் ரூபத்துல இருக்கிற பகவானுக்கு அந்த சதுர்புஜத்தோட நீலமேக சியாமலவர்ணன் பீதாம்பரதாரி சதுர்புஜத்தோட சங்க சக்கர கதா பத்மங்களோட கிரீட்டம் மகர குண்டலம் மார்பல மகாலட்சுமி கௌஸ்துபமணி இப்படி உயர்ந்த புருஷ லட்சணத்தோட இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட ரூபத்துல அத்தனை ரூபத்தையும் பார்த்து மனசார நமஸ்காரம் பண்ணி இப்படி ஒரு காட்சியா எனக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்து கொண்டு, இதெல்லாம் இந்த குழந்தைகள் ரூபத்துல பகவான் காட்சி கொடுத்துட்டார். ஆனா இந்த உண்மையான கிருஷ்ணன் எங்க தான் இருக்கான், அவனை தேடுவோம்னு சொல்லிட்டு இப்படி தேடிண்டே இருக்கும்போது அங்க அப்ப வராராம் பகவான். எப்படி என்ன எந்த ரூபத்துல வரார்னா, ஒரு வருஷம் முன்னாடி இந்த பிரம்மதேவன் தூக்கின் போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கையில வந்து சாப்பிடாதமா கொஞ்சம் ஆகாரம் மிச்சத்தோட இந்த கையில ஏக்கம் சப்பானி கவலம்னு இன்னொரு கையில ஆகாரம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவாளை காணும் அப்படின்னு உடனே பதற்றத்தோட பகவான் கிளம்பி போய் பார்த்தாரோனோ அதே ரூபத்தோடையே கண்ணுக்குட்டி காணும் குழந்தைகளை காணுமேன்னு தேடிண்டே ஒரு பதட்டத்தோடையே அந்த அவசரத்துல பகவான் இப்படியே அந்த பிரம்மதேவன் முன்னாடி வராராம். பிரம்மதேவன் மோகிச்சு போயிட்டாராம் அந்த ரூபத்தை பார்த்து. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா மாயா ரூபம் சர்வசக்தனா இருக்கக்கூடிய பிரபு வைகுண்டவாசி அந்த ரூபத்தை காண்பிச்சு என்னால எதை வேணாலும் பண்ண முடியும்னு ஒரு பக்கம் காண்பிச்சிட்டார். இன்னொரு பக்கம் என்ன பண்ணார்னா, தான் எதுவுமே தெரியாதபடிக்கு இப்படி கஷ்டப்பட்டு இப்படி தேடின்னு இருக்கிற குழந்தை போல கையில வச்சுட்டு எனக்கு எப்படியாவது கொடுத்துறேன் அப்படின்றது போல வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிற கிருஷ்ணன் போல இப்படி ஒரு கையில ஆகாரத்தையும் இன்னொரு கையில சாப்பிடக்கூடிய அந்த ஒரு ஒரு சப்பானி கபலம் ஒரு வாய் போட்டுக்கிறதுக்காக ஆகாரம் எடுத்துன்னு வச்சுருக்காரனோ அப்படியே காஞ்ச கையோடையே நேரா பிரம்மதேவன் கிட்ட இப்படி வருத்தத்தோட வந்து நிற்கிற அந்த கிருஷ்ணரை பார்த்தார். நான் என்ன நினைச்சேன், இந்த பண்ற காரியத்தினால உங்களை மோகிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நானே மோகிச்சு போயிட்டேன் உங்களுடைய லீலையினால. ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய சர்வஜத்வம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி போல உங்களை பார்த்த உடனே நானே மோகிச்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவனுடைய கண்லேருந்து தாரதாரையா கண்ணீர் வருது. எப்பேற்பட்ட பிரபு, எனக்காக ஒரு லீலை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேனே, அதை நீங்க பண்ணிட்டேலே, இது போதும் என்னுடைய ஜென்ம சாபல்யம்னு சனைரதோத்சாய விமுர்கியலோச்சனேன்னு அப்படி கண்களை துடைத்து கொண்டு நேரா அந்த கிருஷ்ணன் கிட்ட வராராம். இப்ப அந்த பிரபு கையில சாகாரத்தை வச்சுட்டே மந்தஹாச முகத்தோட ஒரு சின்ன ஒரு கல், அந்த கல்லு அதுக்கு மேல ஒரு மரம், அதுல நின்று கொண்டுட்டு இப்படி ஒய்யாரமா பிரம்மதேவரை பார்க்கறாராம் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை பார்த்து அவருடைய ரூபத்துல பரமானந்தத்தோட பிரம்மதேவன் தன் மனசுல அப்படி ஒரு ஆனந்த சமுத்திரம் பொங்குறது, தாரதாரியா கண்ணீர் வருது, ரோமாஞ்சம் ஏற்படுறது. இப்படி ஒரு வைகுண்ட ரூபமா, இப்படி ஒரு வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய நீங்கள் கிருஷ்ணனாக வந்து இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினேலே, இப்படி குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ணாதபடிக்கு எனக்கும் அனுகிரகம் பண்ணினேலேன்னு சொல்லிட்டு அப்படி நமஸ்காரம் பண்றார், எழுந்துக்கிறார், நமஸ்காரம் பண்றார். உற்சாயோத்சாய கிருஷ்ணஸ்ய சிரஸ்ய பாதையோ பதம்னு இப்படி எழுந்துக்கிறார், நமஸ்காரம் பண்றார், எழுந்துக்கிறார், நமஸ்காரம் பண்ணனே பிரம்மதேவனை பார்த்து பகவான் போதும்னு நிறுத்தின உடனே கையை கூப்பிண்டு வினம்ர கந்தரா குனிஞ்சிண்டு அந்த சின்னதா இருக்காரோன்னு கிருஷ்ணர், இவர் கொஞ்சம் பெரியவர் ஒன்றும் ஹைட்டா இருக்கிறதுனால அவர் காதுல விழுவது போல அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் தாரதாரியா கண்ணீரை காய்த்து கொண்டு எப்பேற்பட்ட பிரபு நீங்கள்னு சொல்லி இப்படி கண்ணீர் விட்டு கொண்டு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரத்துல பகவானுடைய மகாத்மியமும் பிருந்தாவன மகாத்மியமும் பிருந்தாவன வாசத்துல இருக்கிற மகாத்மியத்தும் அதெல்லாத்தையும் அற்புதமாக வர்ணிக்கிறார். பெரிய ஸ்துதி, 41 ஸ்லோகங்கள். அது அடுத்தது 14வது
17வது அத்தியாயத்தில் வருது. இப்படி அந்த கிருஷ்ணரை பார்த்து வைகுண்டவாசியை பார்த்து பரமானந்தத்தில் கண்ணும் கண்டீரமாக ஸ்தோத்திரம் பண்ண போகிறார் அப்படின்றதோட பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இந்த பிரம்மமோக நிலையில் இந்த சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரித்திரம். ஏன் ரொம்ப பிடிச்ச சரித்திரம்னா, இந்த கதைகள்லாம் சத்தாகத்தில் சொல்லிட்டு போகும்போது ஒரு பிரம்மமோக நிலையில் பண்ணினார், பிரம்மா இப்படி மோகிச்சு போனார், குழந்தையில கொண்டு கொடுத்தாருன்னு 5 நிமிஷம் கூட இந்த கதைகளை சொல்கிறதுக்கு சமயம் இருக்காது. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த கதையை இவ்வளோ விஸ்தாரமாக எங்கள் குருநாதர் எங்களுக்கு 2004 ஹரித்வாரில் ஒரு சப்தாகம் நடக்கும்போது பிரம்மமோக நிலையிலேயே மாத்திரம் இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லி கொடுத்தார். அதை வியாக்கியானம் பார்த்து, அதனால் அது ஒரு அந்த கங்கை கரையில் கங்கையை பார்த்துட்டே எங்களுக்கு படிக்கக்கூடிய பாக்கியம். அந்த கதையை ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துட்டு 10 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டே சொல்லி கொடுத்தார். இந்த சரித்திரத்தை அப்படி பிரவச்சனமாக பண்ணி சொல்லி கொடுத்ததுனால இது மறக்கவே மறக்காது. ரொம்ப அற்புதமான சரித்திரம். எப்படி சுகாச்சாரியால் தன்னுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய பரீட்சித்துக்கு ரகசியமான விஷயத்த சொல்லி கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த பிரம்மமோக நிலையிலேயே எங்கள் குருநாதர் சொல்லலைன்னா இது தெரிஞ்சிருக்காது. இன்னொரு ஆச்சரியம் இன்னைக்கு என்னன்னா, நான் இந்த சரித்திரத்தை கோவிந்தபுரத்தில் தான் ரெக்கார்ட் பண்ணினேன். கோவிந்தபுரத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பொதுவாக மயில் சஞ்சாரம் இருக்கும். மயில் சஞ்சாரம் முழுக்க இங்கே கோவில் நாம் இங்கே கோவில் பக்கத்தில் தான் நம்மெல்லாம் தங்கியிருக்கோம். இந்த இடத்துல மயில் சஞ்சாரம் ரொம்ப இருக்காது. அந்த கோஷாலை தாண்டி அந்த பக்கம் புல்வெளி வைக்கல்லாம் இருக்கும். அந்த இடத்துல தான் மயில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பிரம்மமோகன் லீலையை ஆரம்பித்த கதை சொல்லணும்னு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நம்ம மாத்து மாடியில் ஒரு மயில் இந்த சரித்திரம் முடிகிற வரையும் கத்தின்ண்டே உட்காண்டிருந்தது. நான் உங்களுக்கு கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சப்தத்தை, அந்த மயில் சத்தம் வேற எனக்கு கேட்டுட்டே இருக்கு. ஆச்சரியம், அந்த மயில் மாடியில் உட்காந்துட்டு கத்தின்ண்டே இருக்கு. ஏன் இந்த மயில் கத்துறது என்ன பெரிய விஷயமானு கேட்டேன்னா, நீங்கள் பிருந்தாவனம் போனால் தான் தெரியும். அந்த பிருந்தாவனத்தில் இப்படி பரிக்கிரமா பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கங்கே மயில் இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இன்னைக்கு கதை சொல்லும்போது ஏதோ பிரம்மதேவனோட பிரம்மமோக நிலையில் பண்ணிட்டு கிருஷ்ணரோட பிருந்தாவனத்தில் இருந்தது போல இருந்தது. உண்மையாகவே அப்படி இருந்ததுனால இதுவும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுனால இதையும் சேர்த்து சொல்கிறேன். அப்படி பகவான் எல்லா விஷயத்துலையும் சர்வானுகூலம்னு அப்படி அனுகூலத்தை பண்ணி கொடுக்குற பிரபுவுக்கு என்ன பதில் பண்ண முடியும்? இந்த பிரபுவுக்கு நமஸ்காரம் தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட பகவத் கிருபையினால மேலே எல்லோரும் கலந்து இந்த பிரம்மமோக நிலையிலேயே இருக்கக்கூடிய 13வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்ரயோதசோऽध्यायः ஸ்ரீசுக உவாச சாது பிருஷ்டம் மகாபாகா त्वया भागवतोत्तमा यन्नूतनयसीशस्य शृण्वन्नपि कथां मुहुः सतामयं सारभृतां निसर्गः यदर्थवाणी श्रुतिचेतसामपि प्रतिक्षणं नव्यवदच्युतस्य यत् स्त्रियां विटानामिव साधुवार्ता शृणुष्वावहितो राजन् अपि गुह्यं वदामि ते ब्रूयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युता तथाघवदनान् मृत्योः रक्षित्वा वत्सपालकान् सरित्पुलिनमानीय भगवान् इदमब्रवीत् अहोतिरं यं पुलिनं वयस्याः स्वकेलिसम्पन् मृदुलाञ्छबालुकम् स्फुटत्सरोगन्धहृतालिपत्रिक ध्वनिप्रतिध्वानलसद्द्रुमाकुलम् अत्र भोक्तव्यमस्माभिः दिवारूढं क्षुधार्तिदाः वत्साः समीपे अपः पीत्वा चरन्तु शनकैस्तृणं तथेति पाययित्वार्भाः वत्सानारुध्य शाद्वले मुक्त्वा शिक्यानि बुभुजुः समं भगवतामुदा कृष्णस्य विश्वक् उरुराजिमण्डलैः
अभ्याननाः फुल्लदृशो व्रजार्भकाः सहोपविष्टाः विपिने विरेजुः छदायथाम्भोरुह कर्णिकायाः केचित् पुष्पैः दलैः केचित् पल्लवैरङ्कुरैः फलैः शिग्भिः त्वग्भिः दृषद्भिश्च बुभुजुः कृतभाजनाः सर्वे मिथो दर्शयन्तः स्वस्वभोज्यरुचिं पृथक् हसन्तः हासयन्तश्च अभ्यवजह्रुः सहेश्वराः बिभ्रद्वेणुं जठरपटयोः शृङ्गवेत्रे च कक्षे वामे पाणौ मसृणकबलं तत्फलानि अङ्गुलीषु तिष्ठन्मध्ये स्वपरिसुहृदः हासयन् नर्मभिस्वैः स्वर्गे लोके मिषति बुभुजे यज्ञभुक् बालकेलिः भारतैवं वत्सपेषु भुञ्जानेषु अच्युतात्मसु वत्सास्तु अन्तर्वने दूरं विविशुः तृणलोभिताः तान् दृष्ट्वा भयसन्त्रस्तान् ऊचे कृष्णोऽस्य भीभयम् मित्रान्याशान्मा विरमत इहानेष्ये वत्सकानहम् इत्युक्त्वाद्रिदरीकुञ्ज गह्वरेषु आत्मवत्सकान् विचिन्वन् भगवान् कृष्णः सपानिकबलो ययौ अम्भोजन्मजनिस्तदन्तरगतः मायार्भकस्येषितुः द्रष्टुं मञ्जुमहित्वम् अन्यदपि तद्वत्सानितो वत्सपान् नीत्वा अन्यत्र कुरुद्वहान्तरदधात् खे अवस्थितो यः पुरा दृष्ट्वा अघासुरमोक्षणं प्रभवतः प्राप्तः परं विस्मयं ततो वत्सान दृष्ट्वैत्य पुलिनेऽपि च वत्सपान् उभावपि वने कृष्णः विचिकाय समन्ततः वापि अदृष्ट्वान्तर्विपिने वत्सान् पालांश्च विश्ववित् सर्वं विधिकृतं कृष्णः सहसावजगामः ततः कृष्णो मुदं कर्तुं तन्मातॄणाञ्च कस्य च उभयायितम् आत्मानं चक्रे विश्वकृदीश्वरः यावद्वत्सपवत्सकाल्पकवपुः यावत्कराङ्घ्र्यादिकं यावद्यष्टिभिषान् वेणुदलशिग् यावद्विभूषाम्बरं यावच्छीलगुणाभिधा कृतिवयः यावद्विहारादिकं सर्वं विष्णुमयं गिरोऽङ्गवदजः सर्वस्वरूपो बभो स्वयमात्मा आत्मगोवत्सान् प्रतिवार्य आत्मवत्सपैः क्रीडन् आत्मविहारैश्च सर्वात्मा प्राविशद्व्रजम् तत्तद्वत्सान् पृथङ् नीत्वा तत्तद्गोष्ठे निवेश्य सः तत्तदात्मा अभवत् राजन् तत्तत्सद्मप्रविष्टवान्
तन्मातरो वेणुरवत्वरोत्थिता उत्थाप्य दोर्भिः परिरभ्य निर्भरम् स्नेहस्नुतः स्तन्यपयः सुधासवम् मत्वा परं ब्रह्मसुतान् अपाययन् ततो नृपोन्मर्दन मज्जलेपन अलङ्काररक्षातिलकाशनादिभिः संलालितः स्वाचरितैः प्रहर्षयन् सायं गतो याम यमेन माधवः गावस्ततो गोष्ठम् उपेत्य सत्वरं हुङ्कारघोषैः परिहूतसङ्गतान् स्वकान् वत्सतरान् अपाययन् मुहुर्लिहन्त्यः स्रवदौधसम्पयः गोगोपीनां मातृतास्मिन् सर्वा स्नेहर्थिकां विना पुरोवदास्वपि हरेः तोकता मायया विना व्रजौकसां स्वतोकेषु स्नेहवल्याब्दमन्वहम् शनैः निस्सीमववृधे यथा कृष्णे त्वपूर्ववत् इत्थमात्मा आत्मना आत्मानं वत्सपालमिषेण सह पालयन् वत्सपो वर्षं चिक्रीडे वनगोष्ठयोः एकदा चारयन् वत्सान् स रामो वनमाविशत् पञ्चशासु त्रियामासु हायना पूरणीष्वजः ततो विदुराच्चरतः गावो वत्सानुपव्रजम् गोवर्धनाद्रिशिरसि चरन्त्यो ददृशुस्तृणं दृष्ट्वा तत्स्नेहवशो स्मृतात्मा स गोव्रजोत्यात्मप दुर्गमार्गः द्विपात्ककुद्ग्रीव उदास्य पुच्छः अगात् हुङ्कृतैः आश्रुपयाजवेन समेत्य गावोधो वत्सान् वत्सवत्योऽप्यपाययन् गिलन्त्य इव चाङ्गानि लिहन्त्यः स्वौधसम्पयः गोपाः तद्रोधनायास मौघ्यलज्जोरुमन्युना दुर्गाध्वकृच्छ्रतोऽभ्येत्य गोवत्सैः ददृशुः सुतान् तदीक्षणोत्प्रेमरसाप्लुताशया जातानुरागा गतमन्यवोर्भकान् उदुह्य दोर्भिः परिरभ्य मूर्धनि घ्राणेरवापुः परमां मुदं ते ततः प्रवयसो गोपाः तोकाश्लेषसु निर्वृताः कृच्छ्राच्छनैः अपगताः तदनुस्मृत्युदश्रवः व्रजस्य रामः प्रेमर्धेः वीक्ष्योत्कण्ठ्यम् अनुक्षणं मुक्तस्तनेषु अपत्येषु अप्यहेतुविदचिन्तयत् किमेतत् अद्भुतमिव वासुदेवे अखिलात्मनि व्रजस्य सात्मनस्तोकेषु अपूर्वं प्रेम वर्धते केयं वा कुत आयाता दैवी वा नार्युतासुरी प्रायो मायास्तु मे भर्तुः नान्या मेऽपि विमोहिनी
इति सञ्चिन्त्य दाशार्हः वत्सान् सवयसानपि सर्वान् आचष्टवैकुण्ठं चक्षुषा वयुनेन सह। नैते सुरेशा ऋषयो न चैते त्वमेव भासीश भिदाश्रयेऽपि। सर्वं पृथक्त्वं निगमात् कथं वदेत् युक्तेन वृत्तं प्रभुणा बलो अवैत्। तावदेत्यात्मभूः आत्ममानेन त्रुट्यनेहसा पुरोवदब्धं क्रीडन्तं ददृशे सकलं हरिं। यावन्तो गोकुले बालाः सवत्साः सर्व एव हि मायाशये शयानामि नाद्यापि पुनरुत्थिताः। इत एतेऽत्र कुत्रत्या मन्माया मोहितेतरे तावन्त एव तत्राब्दं क्रीडन्तो विष्णुना समम्। एवमेतेषु भेदेषु चिरं ध्यात्वा स आत्मभूः सत्याः के कतरेनेति ज्ञातुं नेष्टे कथञ्चन। एवं सम्मोहयन् विष्णुं विमोहं विश्वमोहनं स्वयैव मायया अजोऽपि स्वयमेव विमोहितः। तं यां तमोवन्नैहारं खद्योतार्चिरिव अहनी महतीतरमायैष्यं निहन्त्यात्मनि युञ्जतः। तावत् सर्वे वत्सपालाः पश्यतो अजस्य तत्क्षणात् व्यदृश्यन्त घनश्यामाः पीतकौशेयवाससः चतुर्भुजाः शङ्खचक्रगदाराजीव पाणयः किरीटिनः कुण्डलिनः हारिणो वनमालिनः। श्रीवत्साङ्गददोरत्न कम्बुकङ्कणपाणयः नूपुरैः कटकैर्भाताः कटिसूत्र अङ्गुलीयकैः आङ्घ्रिमस्तकमापूर्णाः तुलसीनवदामभिः कोमलैः सर्वगात्रेषु भूरिपुण्यवदर्पितैः चन्द्रिकाविशदस्मेरैः सारुणापाङ्गवीक्षितैः स्वकार्थानामिव रजः सत्त्वाभ्यां सृष्टुपालकाः आत्मादिस्तम्भपर्यन्तैः मूर्तिमद्भिः चराचरैः नृत्यगीताद्यनेकार्हैः पृथक् पृथगुपासिताः अणिमाद्यैः महिमभिः अजाद्याभिः विभूतिभिः चतुर्विंशतिभिः तत्त्वैः परीतामहदादिभिः कालस्वभावसंस्कार कामकर्मगुणादिभिः स्वमहिध्वस्तमहिभिः मूर्तिमद्भिः उपासिताः सत्यज्ञानानन्तानन्द मात्रैकरसमूर्तयः अस्पृष्टभूरिमाहात्म्या अपि ह्युपनिषदृशाम् एवं सकृत् ददर्शाजः
परब्रह्मात्मनो अखिलान् यस्य भासा सर्वमिदं विभाति सचराचरं ततोति कुतुकोद्वृत्तः तिमितैकादशेन्द्रियः तद्धाम्ना भूत् अजस्तूष्णीं ऊर्देव्यन्तीव पुत्रिका इति रेषे तर्क्ये निजमहिमनि स्वप्रपितिके परत्राजातो तन्निरसनमुख ब्रह्मकमितो अनीशेऽपि द्रष्टुं किमिदमिति वा मुह्यति सति चछादाजो ज्ञात्वा सपदि परमो अजाजवनिकां ततो अर्वाक् प्रतिलब्धाक्षः कः परे तव दुत्थितः कृच्छ्रात् उन्मील्य वै दृष्टिः आचष्टेदं सहात्मना सपद्येवाभितः पश्यन् दिशो अपश्यत् पुरस्थितं बृन्दावनं जनाजीव्य द्रुमाकीर्णं समाप्रियम् यत्र नैसर्गदुर्वैराः सहासन् नृमृगादयः मित्राणि वाजितावास द्रुतरुट् तर्षकादिकं तत्रोद्वहत् पशुपवंश शिशुत्वनाट्यं ब्रह्माद्वयं परम् अनन्तमगाधबोधम् वत्सान् सखीनिव पुरा परितो विचिन्वत् एकं सपानिकबलं परमेष्ठी अचष्ट दृष्ट्वा त्वरेण निजधोरणतोऽवतीर्य पृथ्व्यां वपुः कनकदण्डमिव अभिपात्य स्पृष्ट्वा चतुर्मुकुटकोटिभिः अङ्घ्रियुग्मं नत्वा मृदश्रुजलैः अकृताभिषेकम् उत्थायोत्थाय कृष्णस्य चिरस्य पादयोः पतन् आस्ते महित्वं प्राग्दृष्टं स्मृत्वा स्मृत्वा पुनः पुनः शनैरथोत्थाय विमृज्य लोचने मुकुन्दमुद्वीक्ष्य विनम्रकन्धरः कृताञ्जलिः प्रश्रयवान् समाहितः सवेपथुः गद्गदयैलतेलया श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे त्रयोदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।